சியான் விக்ரம் ஆக்சுவலி வந்துட்டு விக்ரம் சார் இது வந்து பேசுகிற அளவுக்கு கூட எனக்கு வயசு இருக்கான்னு தெரியல. ஆனால் அவ்வளோ சூப்பரான ஒரு ட்ரெய்லர் ஒன்று பார்த்து செம்ம ஆச்சரியமாக வந்து உட்காந்துருக்கேன்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீர தீர சூரன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 இல்லைங்க, பார்ட் 2 தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எனக்கு இதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இது, ஃபஸ்ட்டு எப்பவுமே பார்ட் 1 கொடுத்து அதுலேருந்து லீடு கொடுத்து பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்க என்ன பார்ட் 2 எடுத்து கதையை வெளியிட்டுட்டு பார்ட் 1 அப்புறமாட்டி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இம்பேக்டே உருவாயிருக்கு. அப்படி என்ன தான் இந்த பார்ட் 2ல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இதுவே இருந்தது. அதை தாண்டி ட்ரெய்லர் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் காட்டின விதமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா, அவ்வளோ இருட்டு, ஒரு சேருன்னு நல்லா தெரியுது, ஒரு வில்லேஜுன்னு தெரியுது. அந்த இருட்டுக்குள்ளே ஒரே ஒரு கிளைய மட்டும் அப்படி நகட்டிட்டு, இந்த அசுரன் படத்துலலாம் ஒரு சில சீன்ஸ்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் அந்த இதில் வந்து ஒரு 10-15 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே, அந்த இருக்காங்கன்னு சொல்லும் போதே கன்ஃபார்ம் பண்ணேன் வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி எஸ்ஏ சூர்யா சாரோட போலீஸ் கெட்டப்பில் ஒரு வில்லன், நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்கணுன்னு தான் தோணுச்சு. ஏன்னா ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்ஏ சூர்யா சார் வந்து பாதி நேரம் வந்து ஒரிஜினல் போலீஸ் மாதிரியே நடந்துப்பார், பாதி நேரம் அந்த ஒரு டைலாக்லாம் வரும், அது பிளான்லாம் சரியாக போயிட்டுருக்கலடா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு வில்லத்தனமான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி நல்லா தெளிவாக தெரியும். விக்ரம் சாரோட இன்ட்ரடக்ஷன் இங்கே சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு கார் சீன், ஒரே ஒரு கார் மட்டும் ஒரு செகண்ட் ஒரு ஃப்ரேமில் காட்டுவாங்க, அடுத்தோடனே டிப் டு பிளாக் வரும், அடுத்தடுத்து ஃபைட் சீனாக காமிச்சிட்டே இருப்பாங்க. அவர் எங்கே இருக்காருன்னே தேடவே முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் அடுத்து அந்த ஃபைட்டில் வந்துட்டு ஒருத்தனை அப்படி சப்புன்னு அடித்து கீழே உட்கார வச்சுட்டு அவர் எழுந்துக்கிற அந்த ஒரு சீன்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மாசாக இருந்தது. அப்படியே அந்த சேரு சகதி உடம்போட அந்த தாடியெல்லாம் வச்சுட்டு அப்படி எழுந்துக்கும் போது அவ்வளோ ஒரு ஃபீல். அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தூள் படம் தான் ஞாபகம் வந்தது. அது அவ்வளோ மாசம். ஏன்னா அவரோட ஆக்டிங் நம்ம சொல்கிறதுக்கு எனக்கு வயசுக்கு பத்தாது உண்மையாக சொல்லணும்னா, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. அதுக்கு அடுத்த ஃப்ரேமில் அவர் நடந்து வரும்போது அவரோட சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இவருக்கு வயசாயிருச்சா, உண்மையிலே வயசு பையன் இருக்கானா இல்லையா அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அவர் பையனை 2 போட்டு நடிக்க வச்சுட்டு இவர் நடந்து வராரா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரிஜினலாக இப்போ உள்ள யங் ஏஜ் பசங்களே யோசிப்பாங்க. அந்த அளவுக்கான ஒரு ஃபீல், அந்த பாடி, அந்த நடந்து வர பொசிஷனாக இருக்கட்டும், அந்த சிக்ஸ் பேக்ஸ்லையுமே அந்த ஷோல்டரெல்லாம் அப்படியே கரெக்டாக கூட்டு வர்றதாக இருக்கட்டும், அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. உண்மையிலே படம் வேறு லெவல்னே சொல்லலாம். இதில் இன்னும் ஒரு ப்ளஸ்ஸாக சொல்லி ட்ரெய்லரை பார்த்தே மொத்தமாக உட்காந்துருந்தோம் எல்லாரும் அப்படிங்கிறதுக்காண்டியே கொடுத்த மாதிரியே ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக் வேறு லெவல். ஒரு ஒரு இடத்துலையுமே கரெக்டாக அக்யூட்டாக கொடுத்துருப்பாரு. நம்ம எஸ்ஏ சூர்யா சாரை காட்டும் போது ஒரு விதமான மியூசிக்காக இருக்கட்டும், அதே சிஎம் விக்ரம் சாரை காட்டும் போது ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், அவர் ஃபைட் சீன் கொடுக்கும்போது அந்த கட்டில் ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். நிறையா பேர் வந்து துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு நிறைய பசங்கள்லாம் பயங்கரமாக வெயிட் பண்ணி நொந்து போனவங்களாம் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து இது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து விக்ரம் சாரோட ஃபேன்ஸ் எவ்வளோ அவரோட ஆக்டிங், அவரோட நடிப்பெல்லாம் இது பார்த்து ரசித்த பசங்க இனிமே 2K பசங்களும் அவருக்கு வந்து பயங்கர ஃபேன் ஃபாலோவர்ஸாக அடிக்ட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் அந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்போது அவங்க ஒரு பெரிய ஃபேனே கொண்டுட்டு உருவாக்கிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆக்சுவலி அதான் அவரை வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. ஆக்சுவலி நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு சீனில் வந்து ஒரு ஒரிஜினல் போலீஸ்காரன் எந்த மாதிரி வேலை பார்ப்பானோ அந்த மாதிரி வேலை பார்ப்பாரு. ஒரு சீனில் பார்த்தா நான் போலீஸ்காரன் இல்லைடா பொறுக்கிடா அப்படிங்கிற மாதிரி சாமி படத்தில் சொன்ன டைலாக் மாதிரி அவர் தான் வில்லங்கிற மாதிரியே காட்டுவாங்க. இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதே ஒரு சீனில் வந்துட்டு எல்லாம் கரெக்டாக நடக்குதுடா, இதெல்லாம் பண்ணும்போதுலாம் வந்துட்டு பார்க்கும்போது ஓகே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுறக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவார். அந்த இடத்துலலாம் பயங்கர ஒரு இதாக இருக்கும். என்னென்னா நான் நடந்து வந்து பிளான் சொதப்பிச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவார். அந்த சீன்லலாம் பார்க்கும்போது இவர் தான் வில்லன் போலப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. ஸோ எனக்கு என்னென்னா காம்பினேஷன்ஸ் தான் பார்க்கணும். ஆக்சுவலி விக்ரம் சாருக்கும் எஸ்ஏ சூர்யா சாருக்கும் நடக்கக்கூட ஃபைட் சீன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 2 பேருக்கும் ஒரு ஃபைட் சீன் மட்டும் இந்த படத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம மாசாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.